நாளைக்கு நினைக்கிறப்பயே எனக்கு என்ன சிரிப்பா இருக்குன்னு கேட்டா, வாழ்நாள்ல ஒரு நாள் கூட நீ உண்மையை பேச போறது கிடையாது. சாரி, நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. அவன் ஒரு முட்டா பையன். இந்த வெற்றியில் கூட நாளை என்னென்ன பொய்ய பேசலாம்னு சொல்லி இன்னைக்கு கார்டு ரெடி பண்ணிட்டு சுத்தி கொண்டு இருக்கக்கூடிய தம்பிகளுக்கு பதில் சொல்லுவதற்காக இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார் என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. நீ மட்டுமே இந்த நிகழ்வு கிடையாது. ஏன் அவங்களுக்கு பதில் சொல்ற நிகழ்வு கிடையாதுன்னா, சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு, சொல்றா. ரெண்டு விஷயம். ஒன்று, தந்தை பெரியாரை இனி எப்போதும் அவருக்கு பிடிப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். அவர்னு சொல்றேன்னு உங்க நிறைய பேத்துக்கு என் மேல கோவம் வரலாம். அது கடிச்சிடாத. அவர் என்கிட்ட சொல்றாரு, நான் உள்ள வந்தோடனே, அம்மா உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது நீங்க எல்லாரையும் மரியாதையா பேசுறது நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. அவர் என்கிட்ட சொல்லுவார், நான் பேச ஆரம்பிச்ச காலத்துலன்னு சொல்லுவார், அதுல ஒரு எக்ஸப்ஷன் போட்டுக்கங்கம்மா, அந்த ஆளை மட்டும் என்னனாலும் பேசிக்கங்கம்மா அப்படின்னு சொன்னாரு. செருப்பு கழட்டி அடிச்சுருவேன் நான் சொல்றேன். வெறி கொண்டுருவேன் நான். எதுக்கு நீ இதை பேசிக்கிற? நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒருமையில் யாராவது பேசினா கூப்பிட்டு கண்டிக்கக்கூடிய மனிதர்கள் அவங்க. எதுக்குமா ஒருமையில பேசுறேன்னு கேட்கக்கூடியவங்க. என்ன அவங்க எல்லாம் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, அவன்னு கூட சொல்லாத, ஏன்னா அது வந்து குறிப்பிட்ட ஒரு உயர்திணையை குறிச்சிரும், மனுஷனை குறிச்சிரும், அதுன்னு சொல்லு, அது அக்ரிணையா இருந்துட்டு போகுது. நாட்டு குறிஞ்சி பாடுறேன்னுட்டு உசேரி போயிட்டீங்க. நடுவுல இந்த இடத்துல சதி விலகிடுச்சு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த அக்ரிணைகள் நிறைந்த அந்த கூட்டத்தில், அந்த கூடாரத்தில், அது வந்து அண்ணனுக்கு உண்மையாவே நான் ஏன் பிரமிப்பா அவரை பாக்குறேன்னா, பைத்தியக்கார ஆஸ்பத்திரி நடத்தி அதுல ஒரு பைத்தியமே வைத்தியரா இருந்து, நீங்க எல்லாரும் கூட ட்ரெயின் பேட்டில் வந்தா நான் இதெல்லாம் ஆத்தி போட்டுக்கிறேன். ஐயோ சரி வாங்கடி. ஸ்டேஷன் வந்துருச்சு, எல்லாத்தையும் சாப்பிடுச்சீங்க. எங்க ஐயா மோடி அவர் சொல்றாரு, சித்தப்பா எடப்பாடி, அக்கா தமிழிசை, இதுக்கு பிறகு நீ எங்களுடைய தலைவர் தந்தை பெரியாரையும் கலைஞரையும் புகழ்ந்து பேசினாதான் எங்களுக்கு அசிங்கம், இதுவரைக்கும் எங்களுக்கு அசிங்கமே கிடையாது. நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அந்த கூடாரத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா குணமாகி வெளியே வந்து கொண்டிருக்கக்கூடிய, உண்மையாகவே தமிழ் தேசியம் கிடைச்சிடாதான்ற நம்பிக்கையின் பேரில் தவறான பாதையில் சென்று சரியான பாதைக்கு திரும்பி கொண்டிருக்கக்கூடிய தோழர்களுக்காக தான் நாம் இந்த உண்மையை பேசிக் கொண்டிருக்கிறோம். உண்மை நினைச்சேன், சிரிச்சேன். அந்த வகையில் இந்த கருத்தரங்கத்தை மிக சிறப்பாக குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பேரன்பிற்குரிய அண்ணன், தமிழ் கேள்வியின் மூலமாக நாள்தோறும் பல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் செந்தில்வேல் அவர்களுக்கும், சில்றல்ல போங்கடி, நிறைகுடம் தழும்பாது அவர் பாத்தீங்களா, அவருக்கு இருக்கக்கூடிய அந்த செறிவு, அந்த ஆற்றல், செய்திகள், ஆனா அவர் பாட்டு அமைதியா இருக்காரு. அந்த 3 Idiots இப்ப பேச சொல்லு பங்கு. யோ இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. டேய் பஞ்சாயத்து ஃபைனலுக்கு வந்துருச்சு, இன்னமும் பாயிண்ட் வரட்டும்ங்கறீங்க. ஏன் தீபக் அண்ணா வந்திருக்கிறது மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னேன்னா, இப்ப கடைசியா அவங்க எங்க வருவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஐயா அந்த காலத்தில் நிறைய வார்த்தைகள் முரணாக பயன்படுத்தி இருக்கிறார். நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா, கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா. இன்னைக்கு காலையில நான் வாசிக்கிறப்ப கூட எனக்கு திடுக்குன்னு இருந்துச்சு, ஐயோ ஏன் ஐயா இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்த வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப சரளமாக இருந்த வார்த்தைகள். இது ஏதோ காமெடி பீஸ்ரா, ரொம்ப வீக்கா இருக்கான். ஆனா இன்றைக்கு மதிவதனியும் அண்ணன் தீபக்கும் ஐயாவே சொல்லி இருந்தாலும் குருடர் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என்ற தெளிவு பெற்றிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணமும் தந்தை பெரியார் கொடுத்த பகுத்தறிவுதான். ஐயோ சாமி, வேற டேய் கூண்டு போங்கடா, கோவத்துல போட்ற போற. அது இல்லைன்னா நாங்க எங்க இங்க யோசிக்கிறது. இப்படி சொல்லக்கூடாது என்ற அறிவையும் பெரியார் தான் தந்தார்.
எஸ்ஐ சார் ஐயோ இங்க பாருங்க சார் ஒரே பைத்தியங்களா இருக்கு சார் சார் எஸ்ஐ சார் எஸ்ஐ சார்